ஹாய் எவ்ரி ஒன். நமக்கு உபதேச மொழிகள் தேவையா? அப்படி ஒரு கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது கதை இல்லைங்க, உண்மையான விஷயம். எங்கள் முதலாளிக்கு என் மேலே எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் இருக்கோ அவ்வளோ கோபமும் படுவார். இது அப்பப்போ சர்வ சாதாரணமாக நடக்கும். ஒரு நாள் டப்புன்னு வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டாரு. நானும் அவர் மேலே உள்ள மரியாதையில் வேலையை விட்டு வந்து என் ஃப்ரெண்டோட வேறு ஊருக்கு போயிட்டேன். சரி, அந்த ஊரில் கடைத்தெருவு பார்க்க போகலான்னு நானும் அவனும் போனோம். அங்கே படிக்கட்டில் உட்காந்து போகிற வரவங்ககிட்ட எல்லாம் என்கிட்ட 4 உபதேச மொழிகள் இருக்குது வேணுமான்னு ஒருத்தன் கேட்டுட்டு இருந்தான். ஒரு உபதேச மொழி 1000 ரூபாய்ன்னு கூவிட்டே இருந்தான். சரி, நானும் போய் அப்படி என்னதான் உபதேசம்னு 1000 ரூபாய் கொடுத்து என்னன்னு கேட்டேன். அவன் என்கிட்ட சிறிது பெரிதானாலும் அதை சிறிது என எண்ணிவிடக்கூடாதுன்னு சொன்னான். இது முதல் உபதேச மொழி. அப்புறம் மறுபடியும் 1000 ரூபா கொடுத்து உபதேச மொழியை கேட்க ஒரு ஆர்வமாக இருந்தது. என் ஃப்ரெண்டு சாப்பாட்டுக்கே இங்கே வழி இல்லை, எல்லா காசையும் செலவு பண்ணிடுவானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அதை பற்றிலாம் நான் யோசிக்காம 2வது உபதேசத்துக்கு ரெடியானேன். மறுபடியும் அவன் காசை வாங்கிட்டு யாரிடமாவது குற்றம் கண்டால் அதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னான். இது 2வது உபதேசம். அப்புறம் மறுபடியும் அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து 3வது உபதேசத்தை கேட்க தயாரான. அதையும் வாங்கிட்டு 3வது உபதேசம் சொல்ல ஆரம்பித்தான். யாராயினும் விருந்துக்கு அழைத்தால் எத்தகைய அலுவல் இருந்தாலும் அதை விடுத்து விருந்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னான். சரி, இன்னும் ஒன்று தானே, அதையும் கேட்டுடலாம்னு 1000 ரூபாய் கொடுத்தேன். வாங்கிட்டு 4வதையும் சொன்னான். யாரிடமும் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நானும் கேட்டுட்டு அந்த ஊர்லேயே கொஞ்ச நாள் இருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். என் ஃப்ரெண்டு ஊரில் வேலை இருக்குன்னு போயிட்டான். நான் மட்டும் தனியாக அங்கே இருந்தேன். கையில் காசும் காலியாச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மனத்தோட நிழலில் பசியோடு படுத்திருந்தேன். எங்கள் முதலாளிகிட்ட வேலைக்கு இருந்த ஒருத்தர் அந்த வழியாக போனப்போ என்னை அடையாளம் கண்டு அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த பசங்களை விட்டு என்னை அவர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருந்தார். நானும் அங்கே போனேன். என்னை பார்த்ததும் நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டார். நான் இந்த ஆஃபீஸோட ஓனர் தானே அப்படின்னு சொன்னேன். உடனே அவருக்கு ஒரே குஷி. நல்ல வேலை, இவனுக்கு நம்மளை தெரியல அப்படின்னு. உடனே நீ என்கிட்ட வேலைக்கு இருக்கியா அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் சரின்னு நான் ஒத்துக்கிட்டேன். மறுநாள் ஆஃபீஸ் ஒர்க்காக என்னை அவரோட இன்னொரு பிரான்ச்சுக்கு போயிட்டு வர சொன்னார். அங்கே போனால் அந்த வாட்ச்மேனும் அங்கே வேலை பார்க்குற பொண்ணும் குடி போதையில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் படுத்திருந்தாங்க. இதை பார்த்ததும் என் சட்டையை கழட்டி அந்த பொண்ணுக்கு போத்தி விட்டுட்டு கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து போதை தெளிஞ்ச அந்த வாட்ச்மேனு அசிங்கத்தை நினச்சி ஓடிட்டான். ஆனால் அந்த பொண்ணு முன்ஜாக்கிரதையா என் புது முதலாளிகிட்ட நான் அவளை கெடுக்க முயற்சி பண்ணதும் அதுக்கு இதுதான் சாட்சின்னு என் சட்டையை காமிச்சு வாக்குவாதம் பண்ணான். சாட்சியோடு சொல்லிட்டான்னு அவளை நம்பின என் முதலாளி என் மேலே கோவப்பட்டு என்கிட்ட விசாரிக்க தேவையில்லைன்னு முடிவும் பண்ணிட்டார். படக்குன்னு பேப்பர் பேனா எடுத்து ஒரு லெட்டர் எழுதி என்கிட்டயே கொடுத்து, இந்த ரகசிய லெட்டரை நான் சொல்கிற மிலிட்ரி மேன் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். நானும் அந்த லெட்டரை வாங்கிட்டு மிலிட்ரி மேனை பார்க்க போகும்போது வழியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரி நம்ம வீட்டில் விருந்து வச்சுருக்கேன், சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டார். நான் இல்லைங்க, நான் அவசரமாக ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன், போயிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியும் கேட்காம ஒரே அடம் பிடிச்சார். அப்போ தான் அந்த வழியாக நம்ம போதை வாட்ச்மேனு என்ன விஷயம் நடந்துச்சுன்னே தெரியாமல் அப்படி போயிட்டு இருந்தார். என்னை பார்த்ததும் வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு கேட்டார். நான் லெட்டர் விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட சொன்னேன். உடனே நீங்கள் விருந்துக்கு போங்க, நான் இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்துட்றேன், எனக்கு அந்த மிலிட்ரி மேனை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டார். நானும் போய் நிம்மதியாக விருந்தை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நியூஸை பார்த்தா ஒரே அதிர்ச்சி. அந்த வாட்ச்மேனை இந்த மிலிட்ரி மேனை சுட்டு கொன்னுட்டாருன்னு வருது. நியூஸை பார்த்துட்டு வேகமாக எங்கள் முதலாளிகிட்ட போனால் என்னை பார்த்ததும் இது எப்படி நடந்துச்சு, நான் தான் லெட்டர் கொண்டு வரவன்னு தானே சுட சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் எனக்கு கிறுக்குன்னு வந்துச்சு. அதுக்கு நான் சொன்னேன், உண்மையான குற்றவாளியை சுட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஊரில் இருந்து ஏன் வந்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் அவர்கிட்ட சொன்னேன்.
இனி இங்கே இருக்கிறது எனக்கு நல்லது இல்லைன்னு என் பழைய முதலாளிகிட்டேயே நான் போகிறேன்னு சொன்னதும் என்னை பிரிய மனசு இல்லாமல் என்னை அங்கேயே வேலை பார்க்க வற்புறுத்தினார். அவர்கிட்ட 4 உபதேச மொழியை பற்றி சொல்லிட்டு அதில் 3 உபதேசம் சோதனை பண்ணிட்டேன். 4வது யாரிடமும் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி புரிய வச்சதும் அவர் செஞ்ச தப்பை நினச்சி என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். என்னை பத்திரமா போயிட்டு வான்னு சொன்னார். இதுக்கு நடுவில் எங்கள் பழைய முதலாளி என் பிரிவை தாங்க முடியாமல் என் கூட வேலை பார்த்த பசங்களை விட்டு என்னை தேட சொல்லியிருக்காரு. நான் ஊருக்கு போகிற பாதி வழியிலே அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்ததும் விஷயத்த சொல்லி கூப்பிட்டு போனாங்க. என்னை பார்த்ததும் எங்கள் முதலாளி என் தோள் மேலே கையை வச்சு என் தளபதி வந்துட்டான்டா அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட அந்த 4 உபதேச மொழியை பற்றி சொல்லி நடந்ததையும் சொன்னேன். நீயே பெரிய அறிவாளி, உனக்கு இந்த உபதேசம் எல்லாம் தேவையாடான்னு சொல்லி என்னை பாராட்டினார். இந்த கதை மூலியமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.